நமது இரண்டாவது இதயம்னு சொல்லக்கூடிய காப் மசில். இந்த காப் மசில் என்ன அப்படின்னா கேஸ்டோனிமியஸ், சோலியஸ், பிளான்டாரிஸ். இந்த 3 மசிலையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா காப் மசில்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் சில பேர் கெண்டை தசைன்னு சொல்லுவாங்க. இந்த தசையின் இயக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இந்த தசை தான். ஆக மொத்தம் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டியே இந்த காப் மசில் ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. இந்த தசை சரியாக வேலை செய்தால் நம் இதயமும் சரியாக வேலை செய்யும். அதே நேரத்தில் இந்த தசையில் ஒரு ட்ரிகர் உருவாகுது அப்படின்னா அந்த ட்ரிகரை நம்ம உடனே கவனித்து அந்த ட்ரிகரை ரிலீஸ் பண்ணிடணும். இப்படி ரிலீஸ் பண்ணலைன்னா அது அருகில் உள்ள மசில்ஸையும் பாதித்து ரத்த ஓட்டம் பாதித்து நம்ம நடையே மாறி போயிடும். அது மட்டுமல்ல, நம் இதய துடிப்பு கூட மாறலாம். உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.